தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் EBS நடக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நடக்கிறது. ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியில் இருக்கிற பிள்ளைகள் 31 தலைப்புகளை பிரசங்கிக்கிறார்கள். ஆகையினால் நீங்க எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்ம இடத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வருங்காலத்தினுடைய தீர்க்கதரிசிகளாய், மீட்பர்களாய், போதகர்களாய், அப்போஸ்தலர்களாய், பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய், சூரியனுக்கு மேலாக, சந்திரனுக்கு மேலாக, நட்சத்திரக்கு மேலாக யோசித்து உயர்த்தி வைத்திருப்போம். அப்படிப்பட்ட திருவிழாக்களை வைப்பாராக. மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் குரூப்ல போடுவோம். பாருங்கள், அந்த EBS கலந்து கொள்ளுங்கள். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்படி நிறைய பேர் போனை வச்சுக்கிட்டு லைஃப் ஃபுல்லா ஓடிட்டே இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு இப்படி போனை வச்சு இந்த நாள் முழுவதும் அதோ வந்துட்டே இருக்கேன். ஐயோ அது என்ன ப்ராப்ளம்? போன சில பேர் கத்திக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு போனை வச்சுக்கிட்டு அப்படியே டென்ஷன் ஆகி புலம்பிக்கிட்டு இந்த போனும் கையுமா. ஐயோ என்ன ஸ்ட்ரெஸ்ஸுங்க லைஃப். போனை வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு, போனை வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு, எனக்கு வர வேண்டிய பணத்தை தரியா இல்லையா? எப்ப தர? நான் உன என்னதான் பண்ணேன்? எவ்வளவு நாளா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த வேலையை முடிச்சியா இல்லையா? ஏன் எப்ப முடிக்க போற? நீ என்னதான் செஞ்சிட்டு இருக்கிற? இப்படி எல்லாம் போனை வச்சு யார்ட்டையாவது கத்திட்டு, கட்டின மனைவிட்டே கத்திட்டு, கட்டின புருஷன்டே கத்திக்கிட்டு, பெற்றெடுத்த பிள்ளைகிட்ட கத்திக்கிட்டு, சொந்தக்காரங்கிட்ட கத்திக்கிட்டு, நண்பன்கிட்ட கத்திக்கிட்டு, கத்தி. ஐயோ என்ன லைஃப்ங்க. தூக்கி ஓர வச்சுட்டு ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்க அப்படி செய்தார். பெருமை, நான் தான் வீடு கட்டிட்டேன், நான் தான் என் பிள்ளை கல்யாணத்தை முடிச்சிட்டேன், ஆமாமா 10 லட்சம் செலவாச்சு முடிச்சிட்டேன். ஐயோ அது பெரிய கிராண்ட். எதுக்கு உனக்கு இந்த பீத்தல்? ஹலோ, போனை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெருமை, போனை வச்சுக்கிட்டு எவ்வளவு சண்டை, போனை வச்சுக்கிட்டு எவ்வளவு பந்தா. சில பேர் போன் பேசுவது பாருங்க, 10 பேர் கேட்கிற மாதிரி. ஹலோ, ஆமா வீடு கட்டிட்டு இருக்கேன், முடிச்சிருவேன். எதுக்கு இந்த சீனுங்க? பெருமை வேண்டாங்க. எதை குறித்தும் பெருமை பாராட்டாதீங்க. வேண்டாம், டைம் வேஸ்ட். இதுல ஸ்பெண்ட் பண்றத காட்டிலும் இதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க, பிளஸிங்கா இருக்கும். இதுல ஸ்பெண்ட் பண்ணி நேரத்தை வீணடிக்காதீங்க. மை சில்ட்ரன், ஆர் யூ பிளேயிங் த கேம் ஃபார் a long time? My youth are spending more time in memes and other things. Don't waste your time, my brother. கடைசியில உனக்கே வெறுத்து போய் தூக்கி போட்டு, என்னடா இது பைத்தியம் பிடிச்ச போனா இருக்கு. இருக்கீங்களா? அன்பானவர்கள் கால் பண்ணாங்களா? மெசேஜ் பண்ணாங்களா? மெசேஜ் அனுப்பின மெசேஜ பாத்துட்டாங்களான்னு ப்ளூடிக் வருதான் வேற பாத்துட்டு இருப்பீங்க. இது அதோட கொடுமை. அனுப்பின மெசேஜ பாத்துட்டாங்களான்னு ப்ளூடிக்க வேற பாத்துட்டு இருப்பீங்க. 10 முறை எடுத்து பாப்பீங்க. இது எதுக்கு இந்த டென்ஷன்றாரு? விடுங்க, கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் மை பிரதர் அண்ட் சிஸ்டர். இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட இதை உண்டாக்கினவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருப்பதாக. அம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு வேண்டாம். எந்த பெருமையும் நமக்கு வேண்டாம். அவரும் பிச்சியா லைஃப் போட்டிருக்கிறார். அர்த்தமா வாழ்வோம். இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நான் சாப்பாடு போடணும், செய்ய. இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு என் உடுப்பை நான் கொடுக்கணும், செய்வோம். இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லாததுக்கு செய்வோம். God will bless you. God will bless you abundantly. So சோர்ந்துடாதீங்க. பொல்லாத போன் வச்சிருங்க, கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் காத்திருக்குல. இந்த போன்ல உங்களுக்கு நல்ல செய்தி வரட்டுமே. இந்த போன்ல உங்களுக்கு நல்ல செய்தி வரட்டுமே. உங்க பிள்ளைக்கு பாக்குற வரை இன்னைக்கு நாங்க வந்து பார்க்கவான்னு சொல்லட்டுமே. நீங்க கேட்ட டாக்குமெண்ட் அனுப்புறேன்னு சொல்லட்டுமே. மெயில் அனுப்புறேன்னு சொன்ன நல்ல குட் மெசேஜ் உங்க மெயிலுக்கு வரட்டுமே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராங்க. இதுல ஒரு அற்புதத்தை நீ பாப்பீங்க. I am telling you, my brother and sister, you will get the good news by phone. Don't waste your time by using the phone and spoiling yourself and getting stressed. Spend your time with the Lord instead of spending time with the phone. God be with you. Have a blessed day.
இந்த நாள் பிறந்தநாள் காண்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Amen.